ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு ரேமான்னு சொல்லுவோம். நமக்குன்னு சில வார்த்தைகள் ஆண்டவர் நம்ம கூட பேசுவாங்க. நமக்கு நேரடியாக அந்த வார்த்தைகள் கடந்து வரும். பாருங்களேன், அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளணும், நல்லா பிடித்துக்கொள்ளணும். இதெல்லாம் தான் அந்த ரேமா, அதாவது நமக்கென்று நேரடியாக கர்த்தர் தருகிற ப்ராமிசஸ், வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? பிடித்துக்கொள்வது மாத்திரமல்ல, பைபிளில் அண்டர்லைன் பண்ணுவது மாத்திரமல்ல, நல்ல ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி என்ன செஞ்சிடணும்? பல பிரிண்ட் அவுட்டுகளை எடுத்துடணும். பிரியமானவர்களே, பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம இப்போ உதாரணமாக பெண்கள்னால் என்ன செய்யலாம்னா கிச்சனில் ஒட்டி வைக்கலாம். கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி பார்க்குற ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற இடத்துல, பீரோவில், அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அந்த இடங்கள்லாம் இந்த மேக்னெட் வச்சோ அல்லது ஏதாவது ஒன்று வைத்து என்ன செய்யணும்? அதெல்லாம் ஒட்டி வைக்கணும். ஒட்டி வச்சுட்டு நம்ம அந்த வசனங்களை வச்சு 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 கையை வச்சு ஜோம் பண்ணணும். பார்த்துக்கோங்க பிரியமானவர்களே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சொன்னீங்களே, என் கிருபை உன்னை விட்டு விலகான்னு சொன்னீங்களே, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதுன்னு சொன்னீங்களே, என் மனசில் சமாதானத்தை தாங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்களே. அப்புறம் சொன்னீங்களே, ஏதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரம் ஆக்கினேன்னு சொன்னீங்களே. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்கள் ஆக்குவேன்னு சொன்னீங்களே. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொன்னீங்களே. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்னு சொன்னீங்களே. இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாக இருக்காது, சந்திரன் உனக்கு பிரகாசியாது, கர்த்தர் தான் உனக்கு, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன்னு சொன்னீங்களே. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு சொன்னீங்களே. கர்த்தரும் களஞ்சியங்களில் உனக்கு கையிடும், எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்னு சொன்னீங்களே. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே. நீ வெட்கத்தை அனுபவித்த சகல தேசங்களே உனக்கு கீர்த்தி புகழ்ச்சி உண்டாகும்னு சொன்னீங்களே. அல்லேலூயா. சொல்லிட்டார்ல. ஏன்னா அவர் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அவர் தான் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? நம்ம விடக்கூடாது. விட்டுட்டோம்னா நம்ம தான் நம்ம மேலே தான் தப்பு. சொன்னீங்களப்பா செய்யுங்க. பாருங்க, பரலோக ராஜ்யம் இது முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லி மத்தேயு 11:12 சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பலவந்தம் பண்ணுறது. எனக்கு தெரியாது, எனக்கு செய்வேன்னு சொன்னீங்கல்ல. ஒருவேளை இம்மைக்குரிய நன்மைகளை கர்த்தரிடம் கேட்கலாமா? கேட்கலாம். வேதத்தில் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தப்பே இல்லை. அதாவது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களின் மீது இருதயத்தை வைக்கக்கூடாது. அது ஐஸ்வர்யம் பெருகும்போது நான் செஞ்சேன், என் கரம் இதை செஞ்சது, எனக்கு பெரிய அறிவு, நான் எப்படி தெரியுமா பெரிய புத்திசாலின்னு நான் அப்படின்னு நம்முடைய ஹார்ட் ஒர்க்கு நம்முடைய ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன சுகவீனம் வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வேலையை குறித்து மேன்மை பாராட்டும் போது அந்த வேலை போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தந்த கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். பார்த்துக்கோங்க. தாவீதுக்கு ஒரு சந்ததியில் சிங்காசனத்தில் உட்காரத்தக்க புருஷன் இருக்கணுன்றதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 கோத்திரமாக யூதா கோத்திரம் மாத்திரம் தனியாக பிரித்து கொண்டு போய் அதில் வரிசையாக ராஜாக்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. அவங்க பல குற்றங்கள் செய்தால் கூட ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை, ஏனென்றால் அவர் சொன்ன வாக்கு தத்தம். அல்லேலூயா. அதே மாதிரி நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாமுக்குள்ள பூமியில் உள்ள சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், அந்த யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்தார். இன்றைக்கி இஸ்ரேலுங்கிற நாட்டில் யூதர்கள்னு தான் நம்ம அவங்கள சொல்கிறோம். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் அந்த யூதா கோத்திரத்தின் பெயர், தாவீதினுடைய பெயர் விளங்குகிறது அங்கு. இல்லையா?
தாவீதினுடைய கோத்திரம், தாவீதினுடைய பெயர் அங்கு விளங்குகிறது. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். யாரை பார்க்கக்கூடாது தெரியுமா? சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கக்கூடாது தெரியுமா? மனிதர்களை பார்க்கக்கூடாது. பேதுரு சூழ்நிலையை பார்த்தாரு, கடலை பார்த்தார், அமிழ்ந்து போனார். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்த போதோ அந்த கடலின் மேல் நடக்கக்கூடிய அந்த பலனை, அந்த வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை கொடுத்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிப்போம். வெற்றியை சுதந்தரிப்போம். இந்த நாள் உங்களுடைய வாழ்விலே இனியதொரு நல்லதொரு வெற்றியுள்ள நாளாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ். தயாமலர்.